செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. இன்றைய பதிவில் குழந்தைகளுக்கு எப்பொழுது காது குத்த வேண்டும், எப்படி காது குத்த வேண்டும் என்ற அந்த பதிவை பார்ப்போம். குழந்தைகளுக்கு காது குத்தும் போது நல்ல நட்சத்திரம், நல்ல திதியாக இருக்க வேண்டும். அந்த திதியும் நட்சத்திரம் பகல் நேரத்தில் மாறக்கூடாது. அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள் ஒரே திதி ஒரே நட்சத்திரமாக இருப்பது நல்லது. பகல் நேரத்திலே நட்சத்திரமோ திதியோ மாறும் போது நீங்கள் குழந்தைக்கு காது குத்தினால் அந்த குழந்தைக்கு ஒரு வருடத்திற்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. மேலும் அந்த குழந்தைகளுக்கு காது குத்தும் போது 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் காது குத்தினால் குழந்தைகளுடைய ஆயுள் விருத்தி அடையும். மேலும் குழந்தைகளுக்கு காது குத்தும் போது சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த ராசிகளை முடிந்தவரை இந்த லக்னத்தை விலக்கி விடுவது நல்லது. மேலும் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு ஞாயிற்றுக்கிழமை கூடாது. ஆனால் அனுஷ்டானத்தில் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமையை விரும்பி காது குத்துகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காது குத்தும் போது அது நல்ல லக்னமாக இருந்து லக்னத்தில் சுபர் இருக்க வேண்டும். மேலும் சுபஹோரையிலே குத்த வேண்டும். சுபஹோரை என்பது 7:30 மணிக்கு பிறகு 10 மணிக்குள் குத்த வேண்டும். அந்த லக்னத்தில் சுபரும் இருக்க வேண்டும். அல்லது செவ்வாய்க்கிழமை காது குத்துவது கூடாது, சனிக்கிழமை காது குத்துவது கூடாது. ஆனால் பெருமாள் கோயில்களில் காது குத்துபவர்கள் சனிக்கிழமை குத்தலாம். அதுவும் சுபஹோரை நல்ல நேரங்கள் மட்டுமே. அந்த லக்னத்தில் சுபர் இருக்கும்போது நீங்கள் காது குத்துவது தான் நல்லது. இல்லாவிட்டால் காது குத்தின பிறகு குழந்தைகளுக்கு ஒரு வருடம் வரை ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும், நோய் நொடிகள் ஏற்படும் என்றிருக்கிறது. மேலும் குல வழக்கப்படி அவரவர்கள் குல வழக்கப்படி காது குத்த வேண்டும். பொதுவாக தர்மசாஸ்திரப்படி வீட்டில் இருக்கிற குல பெரியவர்கள் யாருக்கூட அவருடைய மடியிலே குழந்தையை உட்கார வைத்து கிழக்கு நோக்கி உட்கார வைத்து அதன் பிறகு காது குத்த வேண்டும். காது குத்தும் போது அனைவரும் அவர்களுடைய சம்பிரதாயப்படி கோவிந்தா கோவிந்தா என்றோ அல்லது அரோகரா அரோகரா என்றோ அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே அவர்கள் காது குத்துவது நல்லது. அதன் மூலமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக வளரும். மேலும் இதை போன்ற பல விஷயங்கள் காது குத்தும் போது என்ன செய்ய வேண்டும், மேலும் ஒவ்வொரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை நன்றாக தொழில் செய்யும் வரை, திருமணம் செய்யும் வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்று எல்லா விஷயங்களும் தர்மசாஸ்திரத்தை அனுசரித்து நம்முடைய ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கு. அந்த புத்தகத்தின் பேர் சர்வமுகூர்த்த நாடி. அந்த சர்வமுகூர்த்த நாடி புத்தகத்தை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை படித்து தெளிவு பெற்று அதன்படி செயல்பட்டு நன்றாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய சீனிவாசன் பஞ்சாங்கம், சுபமுகூர்த்த நாட்கள் பஞ்சாங்கம் அடுத்த வருட பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது. அதையும் வாங்கி பயனிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக இந்த பதிவில் காது குத்துதல் பற்றிய விவரங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.